வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம வந்து புடலங்காயை வச்சு பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். ரிங் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புடலங்காயை வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம். இது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அரிசி மாவு 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மைதா மாவு 4 ஸ்பூன். இது வந்து கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலையை வந்து கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்குவேன். இதை வந்து குழம்புக்கெல்லாம் புளி குழம்புக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் ஊற்றப்பம் ஊற்றும்போது இந்த தூளை கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் வந்து இந்த ப்ரெட்டு பவுடரில் கொஞ்சம் கலந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிட்றவங்க தண்ணிக்கு பதிலாக முட்டையை நல்லா அடித்து ஒரு முட்டையை ஊற்றி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருந்தால் தான் வந்து புடலங்காய் வந்து எண்ணெயை குடிக்காமல் இருக்கும். எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை பவுடரை சேர்த்துப்போம். நல்ல வாசமாக இருக்கும். அப்படி கருவேப்பிலை பவுடர் இல்லாதவங்க கருவேப்பிலையை வெறும் கடாயில் சும்மா வதக்குனீங்கன்னா கொஞ்சம் ஆற ஊற்றி மொறுன்னு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையில் நொறுக்குனாவே இந்த மாதிரி பவுடர் மாதிரி வந்துடும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், ரொம்ப பிடிக்கும். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். ஈவினிங் கெஸ்ட் வர்றாங்கன்னா நீங்கள் மார்னிங்கே இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு மொத்தமாக போட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை காய வச்சிடணும். எண்ணெய் காஞ்ச பிறகு அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். உடனே காய் போட்ட உடனே கரண்டியை போட்டு கிண்டிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதனால கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றிக்கினா அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். திரும்ப திரும்ப நம்ம சுட வைக்கக்கூடாது. கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டீங்கன்னா அது உடையாமல் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. எண்ணெயை குடிக்கல பாருங்க. இந்த நீங்க கரைக்கிற பேஸ்ட் வந்து கெட்டியா இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்காது. ரொம்ப தண்ணியா கரைச்சு நீங்க டிப் பண்ணி போட்டீங்கன்னா எண்ணெயை குடிக்கும். இது வந்து உள்ள இருக்க புடலங்காயும் நல்லா வெந்திருக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.